சமரசவேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாமநாதமே மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடி கால முக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர ரூபிக மகான்மையராக யுகவான் சாலையாண்டவர்களே முத்தி பாலிப்பு. நமது மூதுரை குகந்தோர்களே, வாட்ஸ்அப் குழுவிலே கலந்து கொண்டிருக்கும் தெய்வ தேடுபாடுடைய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். ஏழு வாரங்களாக நமது தெய்வம் ஆதிபிதா இறுதி தீர்ப்பராகிய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் மனுக்குலத்தின் மீது பெருங்கருணை கொண்டு மனு நித்தியன் அனித்தியன் அல்ல என்ற கூற்றினை நிரூபணை செய்து குழவி முதல் தெரிவை கொண்டேழ் பிறவி முதல் தளரா வளர்வளர்ப்பு தான் பேசியே குலவும் என்ற பாடலுக்கிணங்க ஆறு பிறப்பு இந்த தேகத்திலேயே மாறி மாறி பிறப்பிக்கப்பெற்றது என்பதனையும் மனிதனுடைய தலையாய கடமையாகிய ஏழாவது பிறப்பு எடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பாங்கினையும் பல இடங்களிலே நமக்கு எடுத்து கூறி அருளியுள்ளார்கள். அந்தப்படிக்கு இன்றைய தினமும் நாம் அந்த ஏழாம் பிறப்பினுடைய சிறப்பினை மீண்டும் காண்போம். வான்மதி குரல்ல பிண்டோற்பத்தி என்பது பற்றி விரிவான வாக்கியத்தை சுருக்கமாக அருளியுள்ளார்கள். இன்று அதை நாம் காண்போம். இன்று மண்ணில் மறைவு செய்யப்பட்ட இந்த மயிலின் ஜீவன் தேகத்திலிருந்து பூராவும் விடுதலையடைய 40 நாட்கள் ஆகும். தெய்வம் ஒரு மயில் குஞ்சு வளர்த்து வந்தாங்க. அந்த மயில் குஞ்சு இறந்துடுச்சு. தெய்வத்தோட திருவடியில் வந்து அப்படியே தலையை சாய்ச்சி இறந்துடுச்சு. இப்போ தெய்வம் உத்தரவு பண்ணாங்க, மனித பிறவி கேட்குதுடா, இது மானிட பிறவி வேணும்னு என்கிட்ட கேட்குது அப்படின்னு உத்தரவு பண்ணாங்க.
அந்தப்படிக்கு ஆலயத்து அந்த கொடிமரம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் மண்மறைவு பண்ணுங்க அப்படின்னு உத்தரவிட்டாங்க. அப்போது நம்ம அண்ணாங்க தெய்வ உத்தரவுக்கு இணங்க அந்த மயில் குஞ்சை அங்கே கொண்டு போய் மண்ணடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த வாக்கியத்தை தெய்வம் பிண்டோற்பத்தி அப்படிங்கிறத வெளியாக்குறாங்க. போன வாரம் பார்க்கும்பொழுது கோடாயுதக்கூர் 83வது வாக்கியத்திலே இந்த மானிட பிறப்பு எவ்வாறு வருகிறது, பிறப்பிக்கப் பெறுகிறது, உத்பவிக்கப் பெறுகிறது என்பதை இவ்வாக்கியத்திலே தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். நாம் இந்த மனித தேகம் எடுப்பதற்கு முன் தகப்பனின் விந்துவாகவும் தாயின் சுரோனிதமாகவும் இருந்தோம். அதற்கு 48 நாளைக்கு முன் இரத்தமாக இருந்தோம். அதற்கு 2½ நாழிகைக்கு முன் உணவாக இருந்தோம். அதற்கு முன்னே உணவுப் பொருள்களை தருகின்ற புல் பூண்டுகளாக இருந்தோம். ஆகவே நாம் இந்த மனித தேகம் எடுப்பதற்கு முன் எத்தனை பிறப்பு எடுத்து வந்துள்ளோம் என்று எண்ணி பாருங்கள். இந்த வாக்கியத்தை போன வாரம் பேசணும். அதனுடைய விரிவு தான் இந்த வாக்கியம். மாணிக்க வாசகர் பாடினபடி புல்லாகி பூடாகி அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றபடி அந்த வாக்கியம் அமைந்துள்ளது. அதனுடைய தொடர்ச்சியாக பிண்டோற்பத்தி அப்படிங்கிற இந்த வாக்கியத்தில் மனிதன் எவ்வாறு படையொன்ன பெறுகிறான் என்ற தத்துவத்தை நம் தெய்வம் அவர்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக அறுதியிட்டு கூறுகிறார்கள். இன்று மண்ணில் மறைவு செய்யப்பெற்ற இந்த மயிலின் ஜீவன் தேகத்திலிருந்து பூராவும் விடுதலையடைய 40 நாட்கள் ஆகும். பின்னர் அதன் ஜீவன் மண்ணில் ஐக்கியமாகி இறைவனின் கட்டளைக்கு காத்திருக்கும், நிற்கும். அக்கட்டளை பிறந்ததும் ஒரு தாவரத்தின் வேரில் வழியாக வேரின் வழியாக இலையிலோ காயிலோ கனியிலோ கலந்து மனிதனின் வாயின் வழியாக இறப்பையை அடைகிறது. இந்த செயல்பாடு நம்மளுடைய கற்பனைக்கு எட்டுமா? அப்போ சர்வத்துக்கும் தாயகமாக மண் இருக்குது. அப்போது இந்த மனிதனுடைய ஜீவன் எந்தெந்த விதத்திலிருந்து எப்படியெல்லாம் மாறி ஒரு தாயினுடைய கருவறைக்குள்ளே புகும்பொழுது என்ன நிகழுது அப்படிங்கிறத இந்த வாக்கியம் நமக்கு எடுத்து கூறுது. மயிலின் ஜீவன் தேகத்திலிருந்து பூராவும் விடுதலையடைய 40 நாட்கள் ஆகும். பின்னர் அதன் ஜீவன் மண்ணில் ஐக்கியமாகி இறைவனின் கட்டளைக்கு காத்திருக்கும், நிற்கும். அக்கட்டளை பிறந்ததும் ஒரு தாவரத்தின் வேரின் வழியாக இலையிலோ
காயிலோ கனியிலோ கலந்து மனிதனின் வாயின் வழியாக இரைப்பையை அடைகிறது. அங்கு உணவு ஜீரணிக்கப்பட்டதும் ஜீவன் தனித்து நின்று இரத்தத்தில் கலந்து பீஜத்தை அடைந்து ஆண் விந்துவாகி தாயின் கருவறையில் பாயத் தயாராக நிற்கிறது. அதற்குரிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தபோது தாயின் யோனியில் பாய்ந்து அங்கு பல்லாயிரக்கணக்கான ஆண் விந்துக்கள் அண்மையில் இருந்தாலும் இது மட்டும் முந்திக்கொண்டு மிக நெருக்கமான குழாய்ப்பாதையினுள் மிக எளிதாக நீந்தி பெண் கருவறையிலுள்ள சினை முட்டை கருவின் அருகில் வரும். இது எந்த சயின்ஸில் போய் கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் இன்றைய விஞ்ஞான முன்னேற்ற காலகட்டத்தில் அந்த செயல்பாடை அது எப்படி அந்த அணுக்கள் ஒன்றோட ஒன்று போட்டி போட்டு போகுது அப்படிங்கிறத இந்த ஸ்கேனிங் அப்படிங்கிற ஒரு கருவி மூலயமா படமாக பிடிச்சி வெளியாக்கி வச்சுருக்கான். ஆனால் இதை நம்ம தெய்வம், ஏன்னா அவங்க படைப்பின் கர்த்தா, மனிதன் தன்னுடைய அறிவின் மூலயமா சிந்திச்சு இது எப்படி இருக்கும், ஏதா இருக்கும், அது எப்படி ஒருத்தர் மட்டும் ஒரு குழந்தையா உருவெடுத்து வருது அப்படின்னு இவன் ஆராய்ச்சி பண்ணுறான் தன்னறிவில். ஆனால் படைப்பு கர்த்தாக்கு அதை பற்றி பேசுறது ரொம்ப எளிது. அதை அப்போவே பாடி வச்சுட்டாங்க. அமுதகலஞான போதம் 2ஆம் காண்ட செய்யுள்ள இந்த நடைமுறையை பாடலாக எழுதி வச்சுட்டாங்க. எந்தை சுக்கலாம்பர நாட்டில் வாழும் நாளில், எந்தை சுக்கலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய துரோணிதப்பை வீழ்ந்தோம். எந்தை சுக்கலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய ஸ்ரோணிதப்பை வீழ்ந்தேன். அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம். கணக்கில் அடங்காத அணுக்கள், கோடிக்கணக்கான அணுக்கள். தெய்வம் ஒளிநாடால பேசும்போது அத்தனை பேர் போட்டி போட்டாலும் அதில் தப்பி பிழைத்தவன் நீ ஒருவன் அல்லவா. மனு என்றால் லேசல்ல, மனு என்றால் எளிதல்ல அப்படின்னு உத்தரவு பண்ணுவாங்க. ஏன் எளிதல்ல அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறதுக்கு உண்டான காரணங்களை தான் இந்த 7 வாரமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது 8வது வாரம். அப்போது இவ்வளோ பாரதூரமாக நமக்கு எடுத்து சொல்ல வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா, அந்த 7ஆம் பிறப்பை மனிதன் அடைந்தே தீர வேண்டும் என்ற கடமையை நாம் ஆற்ற வேண்டும். அந்த கடமையிலிருந்து நாம் தவறக்கூடாதுங்கிற பெருங்கருணையினால தான் இவ்வளோ எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போது எந்தை சுக்கலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய ஸ்ரோணிதப்பை வீழ்ந்தேன். அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம். எதனால் அழிஞ்சது? ஆழல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்துகன மறுகோடி 8 லட்சம். 6 கோடியே 8 லட்சம், 86 லட்சம்.
6,48,00,000 எண்ணாறு லட்சம் வினாடிகள். அது எவ்வளோ கணக்கு போட்டு எத்தனை நாள் வருது அப்படிங்கிறத அடுத்த சபையில் சொல்லுங்க. நொந்துகணம் 6,00,00,000 எண்ணாறு லட்சம் நெடுங்காலம் கருவறையில் என்னை நீ காத்து. முழுமையடைஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு நேரங்காலம், எப்படி அந்த தகுந்த பருவம் வரும்பொழுது பாய தயாராக இருக்குதோ அதே மாதிரி குழந்தையா வடிவெடுத்து வர்றதுக்கும் ஒரு நேரத்தை வகுத்து வச்சிருக்கிறாங்க. நொந்துகணம் 6,00,00,000 எண்ணாறு லட்சம் நெடுங்காலம் கருவறையில் என்னை நீ காத்து. தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர்கடத்தி. தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர்கடத்தி. தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வாம். இந்த பாடலினுடைய தாத்பரியத்தை தான் இந்த வாக்கியத்தில் நமக்கு விரிக்கிறாங்க தெய்வம். அங்கு உணவு ஜீரணிக்கப்பட்டதும் ஜீவன் தனித்து நின்று இரத்தத்தில் கலந்து பீஜத்தை அடைந்து ஆண் விந்துவாகி தாயின் கருவறையில் பாயத் தயாராக நிற்கிறது. அதற்குரிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தபோது தாயின் யோனியில் பாய்ந்து அங்கு பல்லாயிரக்கணக்கான ஆண் விந்துக்கள் அண்மையில் இருந்தாலும் இது மட்டும் முந்திக்கொண்டு மிக நெருக்கமான குழாய் பாதையினுள் மிக எளிதாக நீந்தி பெண் கருவறையினுள்ள சினைமுட்டை கருவின் அருகில் வரும். அருகில் வந்ததும் அதன் தோல் இலகி, எதன் தோல்? சினைமுட்டையினுடைய தோல் இலகி விந்தினை உள்ளே இழுத்து கொள்கிறது. இது எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது? ஒரு மனிதன்றதுன ஒருத்தனை உருவாக்குறதுக்கு மண்ணிலிருந்து பயணமாகி ஒரு தாவரத்துக்குள்ளே போய் எங்கேயோ விளையிற பொருள் எந்த ஊர்லேயோ இருக்கிறவங்க சாப்பிடுவார். ஒரு மனிதன் அதை உணவாக உட்கொள்ளுவார், ஒரு ஆண். அந்த ஜீவன் அங்கே போய் பிறக்கணும்னு இறைவனுடைய விதி இருக்கும். இது நம்ம கற்பனைக்கெல்லாம் எட்ட முடியாத ஒரு விஷயம். ஆனால் தெய்வம் இலகுவாக எடுத்து பேசுகிறாங்க. எந்த தாவரத்தில் எந்த ஜீவன் இருக்குன்னு யார் கண்டாங்க? இறைவன் ஒருவன் தான் அறிவார். அப்போ இலகி அருகில் வந்ததும் அதன் தோல் இலகி விந்தினை உள்ளே இழுத்து கொள்கிறது. அது ஒன்று உள்ளே போயிடுச்சுன்னா எந்த ஜீவன் மனித பிறவி எடுக்க வேண்டும் என்ற நியமனம் பெற்று வந்ததோ அந்த அணு மட்டும் கிட்ட வந்ததும் அது உள்ளே வாங்கிக்குது. உள்ளே வாங்கின உடனே கன்சீல்டு. அதுக்கப்புறம் மோதிர அத்தனை விந்துவும் அழிஞ்சு போயிடும். அத்தனை அணுக்களும் அந்த நொந்துகணம் 6,00,00,000 எண்ணாறு லட்சம் நெடுங்காலம் கருவறையில் எண்ணி காத்து. அதுக்கு முன்னாடி வரி வருது இல்லைங்களா? எந்த சுக்குலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சுரோனிதப்பை வந்து வீழ்ந்தேன். அந்த அரைதனில் அழிந்தது அனந்தானந்தம். மறக்கக்கூடாது இது. நம்ம இப்போ கையுங்காலம் ஒரு 5 அடி உருவத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம நிஜமான உருவம் எதுன்னாக்கா அணு. நம்ம தேகம் பூரா அணுக்கோடிகள் தான் இருக்குது. அணுக்கூடு தான் இது, எங்கும் வியாபித்திருக்குது. ஆனால் அந்த அணுவை இயக்கிறவர் யாருன்னு பார்த்தா பரம அணு.
அப்போது இது ஒரு தாயினுடைய கருவறையில் போகும்பொழுது, குழந்தையாக வெளியே வரும்பொழுது ஜீவாத்மா அப்படின்ற பேரில் தான் இது அழைக்கப்படுது. மிக எளிதாக நீந்தி பெண் கருவறையில் உள்ள சினைமுட்டை கருவின் அருகில் வரும். அருகில் வந்ததும் அதன் தோல் இலகி விந்தினை உள்ளே இழுத்து கொள்கிறது. உடனே ஆண் விந்துவும் பெண்முட்டை கருவும் ஒன்றாக கலந்து ஐக்கியமாகி ஒரே ஒரு அணுவாகிறது. அப்போது 2 அணு சேர்ந்து தான் ஒரு அணுவாக மாறுது. எலக்ட்ரான், புளூட்ரான் 2 அணுக்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வளைவாக போட்டிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் சிம்பிளில் ஒரு பாம்பு மாதிரி இப்படி டிஎன்ஏ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த அணு எப்படி இருக்குன்னா ஒன்று இப்படி சுற்றி பின்னி இருக்கிற மாதிரி படத்தில் போட்டிருப்பான். தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருப்பான். அப்போது ஆணினுடைய இருக்கிற அந்த நாதத்தில் இருக்கிற அணுவும் பெண்ணோட சினை முட்டையில் இருக்கிற அந்த அணுவும் ஒன்றாகி கலந்து ஒரே அணுவாக மாறுது. இது மனிதன் ஒரு ஜீவன் மனிதனாய் பிறப்பெடுக்கிறதுக்காக வேண்டி நடக்கிற ப்ராசஸ். இதே தான் பின்னாடியே நமக்கு நடக்கணும். எது? ஒரே அணுவாக மாறுறது. இங்கே இருக்கிறது பிறப்பணு, அங்கே போய் கலக்கிறது பரமாணுவோட போய் கலக்கணும், ரெண்டும் ஒன்றாயிரணும். இரண்டர கலக்க வந்தோ ரெண்டனக்கென்றே விதித்திருந்து எழுந்து வந்த பெருமான். அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் 2 கலந்துடணும். பின்னாடி அங்கே போய் ஐக்கியமாகணும். இங்கே எப்படி ஐக்கியமாகுதோ அதே தான் பின்னாடி. இதில் நாம் ஞாபகத்தை வச்சிருந்து அந்த வழியை மறக்காமல் வச்சுருந்தோம்னா பின்னாடி அந்த வழி எளிதாக இருக்கும். இந்த உலகத்தில் மாய்கையில் மாட்டிக்கிட்டு அதை மறந்துட்டோம். ஒரு பிடியை விட்டுட்டு ஒரு பிடியை பிடிச்சிக்கிட்டோம். அகத்தை விட்டு புறத்தை பிடித்தோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது, ஜோலி முடிஞ்சது. கடைசியில் அதுக்கு தண்டனையாக தான் மரணம் வருது. இந்த நிலையில் அதில் ஆண் பெண் என்ற பாகுபாட்டினை பிரித்து அறிய முடியாத ஒரே அணுவாக ஏகமாக அமையும். 10 மாதங்கள் முடிவடைந்ததும் பிண்டத்தின் தலைவாசல் மூடப்பெற்று தாயின் யோனிவாசல் திறந்து அதன் வழியாக பிண்டம் வெளியேறுகிறது. எவ்வளோ தத்ரூபமாக விவரிக்கிறாங்க பாருங்கள் இந்த செயல்பாட்டை. உச்சி மூடலைன்னுவாங்க. குழந்தைங்களுடைய உச்சந்தலை தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும். உச்சிக்குழின்னு தலையில் தொட்டு பார்ப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். அந்த தலை ஓடு இருக்குல்ல, மண்டை ஓடுன்னு சொல்கிறோமே, அது ரொம்ப இலக்கமாக இருக்கும் குழந்தைங்களோட தலையெல்லாம். அதனால்தான் 2 பக்கமும் தலைகாணியை அணைச்சி வைப்பாங்க. தலை ஒரு பக்கமாக இருந்தால் சப்பையாக போயிடும் முகம் அப்படின்னு தலையை எப்படி அசைக்கிற மாதிரி ஒரு பக்கம் சாயாத மாதிரி நம்ம அம்மாங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போது தலைவாசல் மூடப்பெற்று அது க்ளோஸ் பண்ணாதான் அந்த இடத்துல தான் தெய்வம் உத்தரவு பண்ணும்போது அறுத்தடைத்த வாசல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்போ அது வரைக்கும் தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது அது திறந்து தான் இருக்குது.
அது மூடப்பெற்று தாயினுடைய யோனிவாசல் திறந்து அதன் வழியாக பிண்டம் வெளியேறுகிறது. வெளியே வரும் வரை அதற்கு மூச்சு கிடையாது. மூச்சு இருந்திருந்தால் நுரையீரலில் நீர் நுழைந்து பிண்டம் சேதமடைந்திருக்கும். பிறந்ததும் குவா என்று ஒலி எழுப்பும் போதுதான் நுரையீரல் வேலை செய்ய துவங்குகிறது. குழந்தை பிறந்த உடனே அழலைன்னா செவிலியர் ஓடி வருவாங்க டாக்டர்கிட்ட. சார், மேடம், குழந்தை அழவே இல்லை, அப்படியே இருக்குது. அப்படியா அப்படின்னு அவங்க ஓடி வருவாங்க. ஓடி வந்து குழந்தைய தலைகீழ பிடிச்சி ஒரு ஆட்டுவாங்க, வீசுவாங்க. அப்படி வீசிட்டு முதுகில் தட்டுவாங்க. தட்டின உடனே குப்புன்னு ஒரு மூச்சு வரும் அதுக்கு. அப்புறம் கத்த ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா காலில் சுளீர்னு ஒரு அடி போடுவாங்க. குவான்னு கத்தும். கத்தின உடனே அன்னைக்கு தொடங்குதுங்க இந்த மூச்சு சுவாசம். அப்போது நுரையீரல் வேலை செய்ய துவங்குகிறது. இந்த செயல் ஏதோ தற்செயலாக நடப்பதில்லை. அப்போ எப்படி நடக்குது இது? இறைவனின் கட்டளைப்படி ராஜபாட்டையில் தேவரதம் செல்வது போல அவ்வளவு இயல்பாக நடைபெறும். அணுவளவேனும் பிசகாது. அப்போ அந்த பரமாணு விதிக்கிற அந்த விதியில் பிசகிறதுக்கு இடம் உண்டா? இதை நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆதிமான்மயத்தில் இந்த பிறப்பினுடைய செயல்பாடு அதுலேயும் விளக்குறாங்க. இது எப்படி இந்த மனித உருவ எடுத்தோம் அப்படிங்கிறத. இன்னொரு வாக்கியத்தில் கேள்வி கேட்பாங்க. நம்ம தாயும் தந்தையும் இப்படியெல்லாம் நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினச்சி பெற்றிருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ ஒரு ஈர்ப்புனால், இச்சையினால் அவங்களுடைய இதை தீர்க்கும்போது இறைவன் சிருஷ்டிக்கும். அந்த சிருஷ்டிக்காக தான் அந்த இதையே வச்சாங்க. எல்லா இதுலேயும் வச்சுருக்காங்க. ஜீவராசிகள்லேயும் சிருஷ்டிக்கான வழிவகைகள் இப்படி தான். ஆனால் அதில் வித்தியாசங்களை வச்சாங்க. 4 வகை யோனி, 7 வகை தோற்றம். புழுக்கத்தில் ஒரு உற்பவம், அண்டத்தில் ஒரு விற்பவம், வித்தில் ஒரு உற்பவம், யோனியில் ஒரு உற்பவம். புழுக்கம், அண்டம், வித்து, சினை. புழுக்கம், அண்டம், வித்து, சினை. இது 4 வகை யோனி. அப்போ 7 வகை தோற்றம் அதுக்கப்புறம் வர்றது. இந்த 4 வகை யோனி வழியாக தான் சகல ஜீவராசிகளும் படையுண்ண பெறுகிறது. அப்போது இந்த மனிதன் எவ்வாறு பிறப்படைகிறாங்கிறத இந்த வாக்கியத்தில் முன்கூறில் பார்த்தோம். இதை ஆதிமை உதயபூரணத்தில் விளக்குறாங்க. என்னன்னு, தாயினுடைய கருவறையில் 96 வேலையாட்கள் இருக்கிறாங்க. அந்த 96 வேலையாட்களும்
சும்மா இருப்பாங்க. அப்போது இந்த சினை முட்டையுள்ள இந்த அணு போய் புகுந்த மாத்திரத்திலேயே அந்த அணு உருண்டு போய் தாயினுடைய கருவறையில் போய் விழுந்துடும். அங்கே ஒரு பெட்டு வச்சுருக்குறாங்க, சேதமடையாமல் இருக்கிறது. அதில் போய் அந்த அதிர்வு ஏற்பட்டதும், ஒரு தண்ணியில் ஒரு கிணத்துல நம்ம ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னா ஒரு அதிர்வு ஏற்படுது இல்லை, அது மாதிரி அந்த கருவறையில் இருக்கிற நீரில் ஒரு அதிர்வு ஏற்படும் பொழுது 96 பேர் எழுந்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா, எஜமான் வந்துட்டாருன்ட்டு அவர் உத்தரவு போடுறதுக்குப்படி தான் தெய்வம் அந்த வாக்கியத்தில் குறிப்பிடுறாங்க. பல்ல கட்டுறவருக்கு பல்ல கட்டுவார், எலும்பு கையை கட்டுறவர் கையை கட்டுவார், காதை கட்டுறவர் காதை கட்டுவார், கண்ணு செய்கிறவர் கண்ணு செய்வார். இப்படி ஒரு அவயவங்களை செய்யறதுக்கு ஒரு வேலையாட்களை இறைவன் படைத்து வைத்திருக்கிறார். அதன்படி அவங்க கட்டி முடித்த உடனே என்ன பண்ணுறாரு? தான் போய் குடியேறுகிறார். இதுதாங்க ரகசியம். Men is crown of the creation ஒரு இங்கிலீஷில் ஒரு சொல் இருக்கு. மனிதன் படைப்பினங்களினுடைய மகுடம். இதை தெய்வம் எளிமையாக சொல்லுவாங்க. படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தது தன்னை வணங்க. அப்போ யார் போகிறாங்க கூட? தாயினுடைய கருவறைக்குள்ளே போகும்பொழுது முன்னாடி அவர் தான் போகிறார். யார்? அந்த பரம அணு. அவர் தான் போகிறாரு. அப்படிங்கிறத ஆதிமை உதயபூரணம் முறிது சுருக்கம் அப்படிங்கிற பாடலில் நமக்கு மின்னி காமிக்கிறாங்க. களிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கிய காணுதின் சாணுக்குள்ளே. எது? களிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கிய காணுதின் சாணுக்குள்ளே. அது காணுவிந்துவினிற் கூடவே வந்து கருக்கூடகத்துக்குள்ளே. அப்போ யார் கூட வரா அப்படின்னா, அந்த களிமாவெனும் பெருமுத்து. அது யாரு அப்படின்னா, பின்னாடி பாரதூரமாக பார்த்து வரும்பொழுது தெய்வமாக இருப்பாங்க. களிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கிய காணுதின் சாணுக்குள்ளே. அது காணுவிந்துவினிற் கூடவே வந்து கருக்கூடகத்துக்குள்ளே. அதை கண்டவர் தாமுமின் தேகம் மண் தீண்டல் அறாமென்றது வேதம். எனக்கதுரைத்ததுவே போதம். ஆதம் பாதம் நீரை நாத மத களிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கிய காணுதின் சாணுக்குள். களிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கிய காணுதின் சாணுக்குள்ளே. அது எது? களிமாவெனும் பெருமுத்து. அது காணுவிந்துவினிற் கூடவே வந்து கருக்கூடகத்துக்குள்ளே.
அதை கண்டவர் தாமுமின் தேகமண் தீண்டல் அறாமென்றது வேதம் எனக்கதுரைத்ததுவே போதம் ஆதம் பாதம் நீரை நாத மதான களிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கியே காணுதின்சானுக்குள்ளே. இது எப்படி உருவாச்சு இந்த தேகம்? அந்த வாக்கியத்தில் குறிப்பிட்டதை இந்த பாடலில் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இந்திரஜாலத்தினால் வந்த உருவினி லந்த கருநாதம். இந்திரஜாலம்னா திடீர்னு காணாமல் போயிடுறது, திடீர்னு வர்றது, மாயாவி மாதிரி. இவனோட இந்திரஜாலம் பண்ணுறான் அப்படின்னு வெளியே பேசுவாங்க. உலகத்தில் இந்த பேச்சு இருக்கு. அப்படியா? அது அல்ல. மெய்நிலை போதத்தில் ஒரு வரி வரும். இந்திரமணி பெட்டகத்துள்ளே பேசனா வல்லார், பேசனா வல்லார் அப்படின்னு வர்றத தெய்வம் மாற்றுவாங்க. இந்திரியமணி பெட்டகத்துள்ளே பேசனா வல்லார், பேசனா வல்லார் அப்படி மாற்றுவாங்க. அதை இந்திரமணின்னு இருக்கிறத இந்திரியமணின்னு மாற்றுவாங்க. அதே தான் இந்திரஜாலம் அப்படிங்கிறத இந்திரிய ஜலம் அப்படின்னு வரும். இந்திரஜாலத்தினால் வந்த உருவினில் அந்த கருநாதம் அது சந்திரகிரணமாம் மந்திரக்கலை எந்திர மாமணி தாயேதான். அது எப்படி வந்தது? அது தானே வழி வழி யாக விரித்தது தன்னிற்தலை நாட்டம். அது வந்துரைத்த பின்னே நாட்டம் பெருந்தேட்டம் இல்லை வாட்ட மதான களிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கியே காணுதின்சானுக்குள்ளே. இந்த இரண்டு கன்னிகளின் மூலமாக மனிதன் எவ்வாறு படையொன்னப் பெற்றான் என்ற தத்துவத்தை மிகவும் அழகாகவும் அவர்களுக்கே உரிய இந்த ஞானத்தமிழில் நமக்கு அளித்துள்ளார்கள். இதுபோக ஞான முறையீடு அப்படிங்கிற பாடலில் இவன் எப்படி பிறக்கிறான், இவன் கூட என்னென்ன வந்தது, எதனால் இவன் கட்டப்பட்டிருக்கிறான், அண்டத்துக்கு ஒத்தது பிண்டம்னு உத்தரவு பண்ணுறாங்க. இப்போ அண்டம்னா நம்ம நினைக்கிறோம் உலகம். அப்போ அந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது? பஞ்சபூதங்கள். இப்போ பஞ்சபூதங்கள்னால் என்னென்ன? நிலம், இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ல் ஒன்று குறைஞ்சாலும் மனிதனுக்கு ஒத்துக்காது.
மனிதனுக்கு மட்டும் என்ன, எந்த ஜீவராசிக்கும் சரியாக வராது. இந்த 5மே சமச்சீராக இருந்தால் தான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா முடியாது, வாழ முடியாது. அப்போ மனுவை குறிவைத்தே இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைச்சி அவனுடைய வாழ்நாள் பரியந்தம் தேவை என்பதற்காக உணவு கோடி சங்கங்களை படைச்சி இத்தனையும் நமக்கு செஞ்சு வச்சிருக்கிறார் இறைவன். எதுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த 7வது பிறப்பை இவன் எடுக்கணும். அப்போ அது வரைக்கும் இவ இலவசமாக தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, எந்த பாடும் இல்லாமல் கிடைக்குது. அதுக்கு நாம் இறைவனுக்கு என்ன நன்றி சொல்லுவோம்? நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. அப்போது இந்த சிருஷ்டி எவ்வாறு உருவாகுது? நீ என்னமோ மனுஷனாக பிறந்துட்டு நான் பெருசு, நீ பெருசு, என் குலம் பெருசு, உன் குலம் சிறுசு, என் மதம்தான் பெருசுன்னு பேசுகிறியப்பா, கொஞ்சம் கேளு அப்படின்னு தெய்வம் இந்த பாடல் மூலயமா நமக்கு விளக்குறாங்க. என் கூலம் பேரிது உன் கூலஞ்சீரிதென்றே ஈடுப்பு கட்டுகின்ற ஏழை மக்களே. ஏன் ஏழை மக்களேன்னு சொல்கிறாங்க? அவன் கோடி கோடியாக 1000 கோடி 10,000 கோடி லட்சம் கோடியெல்லாம் வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். பெரிய பெரிய மில் ஓனர் அவங்க பாட்டுக்கு தக்கவாறு அவன் சம்பாதிக்கிறான். ஆனால் தெய்வம் என்ன சொல்கிறாங்க? நீ எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் உன்னுள் இருக்கும் இறைவனை நீ சந்திக்காவிட்டால் நீ தரித்திரியன், பிச்சைக்காரன் அப்படின்னு தான் சொல்லாமல் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த விதண்டாவாதம் பண்ணுறான். என் மதம் பெருசு, உன் மதம் சின்னது, உன் சாமி சின்னது, என் சாமி பெருசு. அவன் சாமியை யாருன்னு அவனுக்கே தெரியாது. இருந்தாலும் அந்த நகலில் ஊறி போனதுனால இதுதான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிடுறதுனால இவ்வளோ பிரச்சனை வருது. அதை தெய்வம் உடைக்கிறாங்க. என் கூலம் பேரிது உன் கூலஞ்சீரிதென்றே ஈடுப்பு கட்டுகின்ற ஏழை மக்களே. என் கூலம் பேரிதே நீலோ எக்குலத்தோனும் கடவுள் என்ன வீரண்டு கடவுளோ. எந்த குலம் பெருசாக இருந்தாலும்ப்பா கடவுள் 2 பேரா? எல்லா குலத்துக்கும் ஒரே கடவுள், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், நன்றே நினைமின் நமனில்லை. திருமூலர் சொல்கிறார். அடுத்து நீ எப்படி தெரியுமா வந்த? நீ என்னமோ நான் பெருசு நான் பெருசுன்னு பிச்சுக்கிறியே, நீ எப்படி தெரியுமா வந்த? மின்னி என்னாத விந்து, மின்னிய நன்னாத விந்து அன்னையின் கருக்குழியில் மன்னிய சூரோ நீதத்துடன். 2 கலந்துருது. இந்த ஜீவனும் அந்த அணுவும் இந்த அணுவும் 2 கலந்து ஐக்கியமாகி ஒரே அணுவாயிடுது. அந்த சுனநீர் பைக்குள்ளே இருக்கிற அந்த அணுவில் போய் கலக்கிறது தான் அங்கே போய் ஊறுது. மன்னிய சூரோ நீதத்துடன் என்ன மோடி பாயும் போது வன்னி தண்ணி காற்றுடனே
காணும் மண்ணாகாய மென்னமே. என்னவே பஞ்சாயுதமீதாகவே கலந்துருவே டுத்து வெளி வந்த திடிலே. தன்னிட குலமுமேது அந்நிய குலமதேது தர்க்கமிடு மோல மதுக்கேள். வன்னியின் பழக்கம் மிஞ்சி நான் எனும் மகந்தை கோடு வாயளவு பேசும் மெல்லையை எண்ணியே இதையறியாரே இறைவரின் பகைவர் என்று வரும் வேத பாடமே. அப்ப இந்த பாடல் மூலமா நீ இப்படியெல்லாம் பிறந்த, வன்னியின் பழக்கமின்றி தானெனும் மகந்தை கொடு, நீ வாயில தான் பேசிக்கிட்டு இருக்கிற, ஆனால் ஏன் எதற்கு எப்படின்னு நீ நினச்சி பார்க்கல, என்னன்னா அறியறதுக்கு முற்படுவ. அதனால தான் நீ அறிய முற்படலைன்னா இறைவனுக்கு விரோதி, மாற்றக்காரன். அப்படி வரும்பொழுது இந்த மாற்றக்காரனுக்கு யார் வருவான்? மாற்றான் தான் வருவான். மின்னியனன் நாதவிந்து அன்னையின் கருக்குழியில் மன்னிய சுரோனிதத்துடன். அங்கே ஒரு அக்னி, நினைவில் அக்னி வருது. என்னமோடி பாயும் போது வன்னி தண்ணி காற்றுடனே காணும் மண்ணாகாயம் என்னமே. என்னவே பஞ்சாயுதம் இதாகவே கலந்துரு வெடுத்து வெளிவந்தது இதிலே. இதெல்லாம் ஒன்றா போய் கருவறையில் போய் சேர்ந்து சேகரமாகி அவர் நெடுங்காலம் கருவறையில் காத்து ஒரு குழந்தையாக மாற்றி வெளியே அனுப்புகிறார். அப்போது இந்த மானிட பிறவி எவ்வளவு உன்னதமான ஒரு படைப்பு அப்படிங்கிறது புரியுது இல்லையா? அதை தான் இந்த வாக்கியத்தில் நமக்கு எடுத்து மின்னி காமிக்கிறாங்க தெய்வம். முதலில் உருவான ஆதி அசல் புள்ளிதான் நீ. யாரு? அந்த எஜமான் போனார்ல, அவர் தான் நாம. எப்போ அவர் தான் ஆகும்? அவருடைய சொற்படி கேட்கும்போது அவருடைய பிள்ளைங்களா போயிடும். அதனால தான் தெய்வம் இவ்வளோ விஸ்தாரமாக இதை பேசுகிறாங்க. 10 மாதங்கள் முடிவடைந்ததும் பிண்டத்தின் தலைவாசல் மூடப்பெற்று தாயின் யோனிவாசல் திறந்து அதன் வழியாக பிண்டம் வெளியேறுகிறது. வெளியே வரும் வரை அதற்கு மூச்சு கிடையாது. மூச்சிருந்திருந்தால் நுரையீரலில் நீர் நுழைந்து பிண்டம் சேதம் அடைந்திருக்கும். பிறந்ததும் குவா என்று ஒலி எழுப்பும் போது தான் நுரையீரல் வேலை செய்ய துவங்குகிறது. இந்த செயல் ஏதோ தற்செயலாக நடப்பதில்லை. இறைவனின் கட்டளைப்படி ராஜபாட்டையில் தேவரதம் செல்வது போல அவ்வளவு இயல்பாக நடைபெறும். அணுவளவேனும் பிசகாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. முதலில் உருவான ஆதி அசல் புள்ளிதான் நீ.
ஆதி அசல் புள்ளிதான் நீ. முதலில் உருவான ஆதி அசல் புள்ளி அசல் புள்ளிதான் நீ சீதனமாக வாங்கி வந்த அமானிதம் பொருள். முதலில் உருவான ஆதி அசல் புள்ளிதான் நீ சீதனமாக வாங்கி வந்த அமானித பொருள். அது உனது தேகாலயத்தில் ஆத்ம மர்ம ஜலக்கடலில் பிரகாச வடிவமாக பொதிந்துள்ளது. இதை குருமுராதியில் பாடுறாங்க. பிரகாசம்னா அங்கே சூடு இருந்தால் தானே பிரகாசம் வரும், ஒளி இருந்தால் தானே பிரகாசம் வரும். ஆனால் ஆத்ம மர்ம ஜலக்கடலில் பொதிந்துள்ளதுன்னு குறிப்பிடுறாங்க. அப்போ அது எப்படி இருக்குதுன்னா, ஜலத்தினிலகினியுருவாய் இருந்ததடா. ஜலத்தில் அக்னி உருவாய் இருந்தது. அதை தான் இங்கே அதன் பிரகாசம் உன் ஊனக்கண்களுக்கு மறைக்கப்பெற்று ஒரு பளிங்கு மாளிகையினுள் குடியேறி இருக்கிறது. அத்திறவுகோல் கொண்டு, அதாவது அப்பளிங்கு மாளிகையின் திறவுகோல் பிரம்மஸ்வரூபராகிய பிரம்மஸ்வரூபியாக நிற்கும் ஆசான் கையில் இருக்கிறது. இவ்வளோலாம் பேசுகிறோமே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னா, பூட்டி இருக்கிற வீட்டை திறந்து விட்டு உள்ளே போய் பாருங்க அப்படின்னா தான் இதெல்லாம் புரிய வரும். எதுக்குள்ளே நுழையணும்? வேதத்துக்குள்ளே. நாம் இருபேருமாக வேதப்பதிக்குள் நுழைந்து அங்கு உனக்கு வேண்டிய சாந்தி என்னும் சலாமத்தை அடையும் பொருட்டாய். அப்போது அந்த சாந்தி என்னும் சலாமத்தை அடையிறது தான் மனிதனுடைய கடமையாக இருக்குது. அப்போ அந்த சாந்தி யாராக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்வரூபம், சாந்த ஸ்வரூபம் தெய்வமாக இருக்கிறார்கள். முதலில் உருவான ஆதி அசல் புள்ளிதான் நீ சீதனமாக வாங்கி வந்த அமானித பொருள் பிரகாச வடிவமாக பொதிந்துள்ளது. எங்கே? உனது தேகாலயத்திற்குள் ஆத்ம மர்ம ஜலக்கடலில் பிரகாச வடிவமாக பொதிந்துள்ளது. ஆனால் அதன் பிரகாசம் உன் ஊனக்கண்களுக்கு மறைக்கப்பெற்று ஒரு பளிங்கு மாளிகையினுள் குடியேறி இருக்கிறது. அப்பளிங்கு மாளிகையின் திறவுகோல் பிரம்மஸ்வரூபியாக நிற்கும் ஆசான் கையில் இருக்கிறது. அத்திறவுகோல் கொண்டு உனது ஜீவதேக மாளிகை கதவை ஆசான் திறந்தருள அம்மாளிகையில் பொதிந்து காணப்பெறும் கோடி பொக்கிஷங்கள் உனது தோற்றத்திற்கு வரும். கிடைக்கல, பார்க்கல அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதை காணும் கண்களை பெற வேண்டும். எப்படி பெற முடியும் அப்படின்னா, அவங்களுடைய ஆசைகளை தவிர வேறு எதுலையுமே நடக்காது. ஆண்டவங்களே, முதலில் உருவான ஆதி அசல் புள்ளிதான் நீ சீதனமாக வாங்கி வந்த அமானித பொருள். அது உனது தேகாலயத்தில் ஆத்ம மர்ம ஜலக்கடலில் பிரகாச வடிவமாக பொதிந்துள்ளது. ஆனால்
அதன் பிரகாசம் உன் ஊனக்கண்களுக்கு மறைக்கப் பெற்று ஒரு பளிங்கு மாளிகையினுள் குடியேறி இருக்கிறது. அப்பளிங்கு மாளிகையின் திறவுகோல் பிரம்மஸ்வரூபியாக நிற்கும் ஆசான் கையில் இருக்கிறது. அத்திறவுகோல் கொண்டு உனது ஜீவதேக மாளிகை கதவை ஆசான் திறந்தருள அம்மாளிகையில் பொதிந்து காணப்பெறும் கோடி பொக்கிஷங்கள் உனது தோற்றத்திற்கு வரும். இதுதான் முக்கியம். அப்போது இந்த பிறப்பில் இருக்கிற இந்த கண்ணுனால் அதை பார்க்க முடியாது. தோற்றம் என்றாலே பார்வை தானே, பார்வைக்கு வர்றது தானே தோற்றம். அதை இங்கே வெளியாக்குறாங்க தெய்வம். அம்மாளிகையில் பொதிந்து காணப்பெறும் கோடி பொக்கிஷங்கள் உனது தோற்றத்திற்கு வரும். இது எளிதில் கிட்டுவதல்ல. இது எளிதில் கிட்டுவதல்ல. அதற்கு நீ சாவாது சாக வேண்டும். சாவாமல் சாவறதுன்னா என்னங்க? உயிர் போயிடுச்சுன்னா செத்து போயிடறான்னு சொல்கிறான். அப்போ சாவாமல் சாகிறது அப்படிங்கிறதுன்னா இது பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். எப்படி சாவாமல் சாவது, அது எப்படி அப்படின்னு யோசித்தோம்னா தெய்வம் அதுக்கு விடை தராங்க. சாவரு முன் சாப்பழக்கம் பழகுவதும் எளிதோ, பழகுவதும் எளிதோ, சாவந்திடில் படிப்பு முந்தன் சமத்தும் அங்கே செலுமோ. நான் பிஹெச்டி படிச்சுக்கிறேன். என் பேருக்கு முன்னாடி லைனாக பட்டம், எம்எஸ்சி, எம்எடு, எம்பில், முன்னாடி ஒரு பட்டம் டாக்டர். பிஹெச்டி பண்ணிட்டாக்கா டாக்டரேட்டு. இத்தனை பட்டமும் யமன் முன்னாடி நிற்குமா? கலங்காத யமன் கலங்குவானா? தெய்வம் கேட்குறாங்க. உன்னுடைய வெறிகொண்ட வைணறி படிப்பை பார்த்தா யமன் பயப்பட போகிறான். ஆனால் மெய்க்கல்வியை நீ கொஞ்சம் கற்று வச்சிருந்தாலும் நான் நிற்பேனே யமன்கிட்ட, ஏன் புள்ள நவுறு அப்படின்னு சொல்லுவனே அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. கோடி பொக்கிஷங்கள் உனது தோற்றத்துக்கு வரும். இது எளிதில் கிட்டுவதல்ல. இதற்கு நீ சாவாது சாக வேண்டும். அப்போ இது எளிதில் கிட்டுவதல்ல. இதற்கு நீ சாவாது சாக வேண்டும். சாவரு முன் சாப்பழக்கம் பழகுவதும் எளிதோ, சாவந்திடில் படிப்பு முந்தன் சமத்தும் அங்கே செல்லுமோ அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு, ஐயோ ஃபுல்லாக பயந்துருவாங்களே, அப்போ எப்படி அப்படின்றத நினைவுக்கு வரணுமே அப்படிங்கிறதுக்காக சாவரு முன் சாப்பழக்கம் பழகுவது இங்கெளிது. இங்கே எளிது எங்கே? மெய்வழிச்சாலையில். சாவரு முன் சாப்பழக்கம் பழகுவதெங்கெளிதே. அது யாருக்கு வரும்? சர்ச்சனர்க்கே ஆகும் அன்றி சண்டாளர்க்காக. இதில் முடிக்கிறாங்க. அப்போ யார் சத்சங்கத்தை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சர்ச்சனர்கள். அவங்களுக்கு இது லபிக்கும்ங்கிறாங்க தெய்வம். இது எளிதில் கிட்டுவதல்ல. இதற்கு நீ சாவாது சாக வேண்டும். செத்து செத்து தினமும் நீ பிழைக்கும் உளவு தெரிய வேண்டும். எப்படிங்க?
எப்படி உழவு தெரிஞ்சுக்கிறது? தெய்வத்துக்கிட்ட கேட்டால் கொடுத்துருவாங்க. எங்கே கேட்கணும்? என்னங்க தெய்வமே, எப்படி செத்து பிழைக்கிறது தெரியலையே எனக்கு, சொல்லுங்க அப்படின்னா, அடே மெய்நிலை போதம் கடைசியில் பாரு, அதுக்கு ஒரு உழவு சொல்லி வச்சிருக்கிறேன் பாரு. அந்த பாடல் முழுதுமே எங்கே 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 எங்கேன்னு கேள்வியாகவே வரும். அங்கமதில் முதலாய் உதித்த பொருள் எங்கே, அப்புறமும் ஆறுயிர் நிலைத்த தலம் எங்கே, கந்தனுக்கு பால் கொடுத்த தலம் எங்கே, நயிரின் மேல் பாய்ந்த நரசிம்மன் தான் எங்கே, வானமுதம் கடைந்தளித்த வாசுகியன் தான் எங்கே அப்படின்னு கேள்வியாகவே வரும். இதை நம்ம சபைக்கரசர் மெய்வழி கலைமகா ஆனந்தர் அப்படின்னு அண்ணா ஒருத்தர் இருந்தார், அனந்தர். அவங்க என்ன பண்ணாங்க, அவர் தான் ப்ரூஃப் பார்க்குறவர். மெய்வழி வேத நூலில் அந்த காலத்தில் மெய்வழி நட்சத்திர ஆனந்தர் மாமா, மெய்வழி கலைமகா ஆனந்தர் மாமா, என்ன இருக்கிறவங்க எல்லாம் வரதராஜ ஆனந்தர், மெய்வழி வரதராஜந்தர் மாமா, இவங்கெல்லாம் ப்ரூஃப் பார்த்து ஓகே அப்படின்னா தான் பிரிண்ட்டுக்கு போகும். அப்போது இந்த பாடல் பிரிண்ட்டுக்கு அச்சேத்திரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி தெய்வத்துக்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். தெய்வமே, இந்த மெய்நிலை போதம் அப்படிங்கிற இந்த பாடல் கேள்வியாகவே இருக்குது. ஒரு கேள்வி கேட்டாலே மலைச்சி போகிறாங்க. இவ்வளோ கேள்வி நீங்கள் கேட்டுட்டு பதிலே இல்லாமல் இது நிறைவேறுது தெய்வமே. இதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு பாடலை நீங்கள் கொடுக்கணும் எங்களுக்கு. அப்போ தான் புரிஞ்சு அவங்க கொஞ்சம் பயப்படாமல் வருவாங்க இங்கே அப்படின்னு சொல்கிறார். ஓ அப்படியா, இந்தா வாங்கிக்க. உடனே எங்கே 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 எங்கேன்னு கேட்டு கடைசியில் இந்த பாடல் கண்ணியில் என்ன எழுதுறாங்கன்னா, இத்தனை பொருளும் இந்த காலத்தில் அறிவோம் என்று, இத்தனை பொருளும் இந்த காலத்தில் அறிவோம் என்று, மெத்தவே ஏங்கி நீயும் இரண்டிட வேண்டாம் சொல்வேன். இத்தனை பொருளும் எந்த காலத்தில் அறிவோம் என்று, மெத்தவே ஏங்கி நீயும் இரண்டிட வேண்டாம் சொல்வேன். அவங்க சொல்றாங்க, நம்ம கேட்கணும்ல அந்த உழவு. இத்தனை பொருளும் எந்த காலத்தில் அறிவோம் என்று, மெத்தவே ஏங்கி நீயும் இரண்டிட வேண்டாம் சொல்வேன். சுத்த சைதன்யநாதர் சொல்லொரு பொருளினாலே, ஒரு பொருள் இதனையெல்லாம் முன் உடம்பினில் ஓரிடத்தில் பேசும் அன்னவரே ஜெகதகுரு வென்றறியலாமே அப்படின்னு எழுதுறாங்க. அப்போது சுத்த சைதன்யநாதர் சொல்லொரு பொருளினாலே என்ன நடக்குங்க, அந்த பொருளை நம்ம பார்த்துட்டோம்னா, செத்து நீ தினம் பழக தெளிந்திடும் உளவுதானே, தானே தெரியும். அதுக்கடுத்து பயம் வந்துடுது. இவ்வளோ பொருளுக்கு எங்கே போய் நம்ம பார்க்கறது? பயப்படாத, நான் இருக்கேன். தெளிந்திடும் அச்சமெல்லாம் தேசிகர் வைப்பே ஒன்றில், தெளிந்திடும் அச்சமெல்லாம் தேசிகர் வைப்பே ஒன்றில், அழிந்திடா சுக்குமத்துள் அடங்கி நீ பார்க்க பார்க்க, விளங்கிடும் வேத நான்கும் விளங்கிடும் தேக நான்கும், வேதனாவமுதஞ்சிந்தும் கலங்கமில் ரவியோ கோடி, கைவசம் கைலை விடே. இந்த பாடலில் நீ பயப்படாத, உனக்கு நான் உளவு சொல்லித்தரேன். இதன்படி நீ நடந்தேனா
அந்த எல்லைக்கு நீ போகலாம். இது எளிதில் கிட்டுவதல்ல. இதற்கு நீ சாவாது சாவ வேண்டும். செத்து செத்து தினமும் நீ பிழைக்கும் முன் உளவு தெரிய வேண்டும். உனக்கு உளவை போதிப்பதுவே பிரம்ம வித்தை. ஏன் அப்படின்னா, கூடு விட்டு கூடு பாயிறது. அப்போ கூடு விட்டு கூடு பாயிற வித்தை ஒன்று இருக்குது. அந்த வித்தைக்கு பேர் பிரம்ம வித்தை. அந்த வித்தைக்கு பேர் பிரம்ம வித்தை. இது எளிதில் கிட்டுவதல்ல. அதற்கு நீ சாவாது சாக வேண்டும். செத்து செத்து தினமும் தினமும் நீ பிழைக்கும் உளவு தெரிய வேண்டும். உனக்கு உளவை போதிப்பதுவே பிரம்ம வித்தை. இந்த வித்தையை கற்க வேண்டும். இந்த பிரம்மதேவனின் மாணாக்கனே பிராமணன், அவனே மேல் ஜாதி. உன்னை இரட்டை பிறப்பு உனக்கு உளவை போதிப்பதுவே பிரம்ம வித்தை. இந்த வித்தையை கற்க வேண்டும். இந்த பிரம்மதேவனின் மாணாக்கனே பிராமணன், அவனே மேல்ஜாதி. உன்னை இரட்டை பிறப்பாளனாக மாற்றுவதே எமது பிரதான வேலை. இவ்வாறாக நமது தெய்வம் அந்த மாற்றி பிறக்க வகையறியாத உலகத்தில் இருந்த நம்மை மறுபிறப்பாளனாக மாற்றி அதையே வேலையாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் செய்கிறோம். அவங்க இந்தப்பா உன்னை பற்றி சொல்கிறேன், வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ யாருன்னு தெரிஞ்சுட்டு போ அப்படின்னு கூவி கூவி அழைக்கிறாங்க. நாம் அப்புறம் பார்த்துக்கிறோம் போங்க அப்படின்ட்டு நம்ம போகிறோம். இது எங்கே போய் முடியும்? மரணம். அங்கே தான் போய் முடியும். இந்த மரணத்தை தாங்க முடியுமானா கண்டிப்பாக தாங்க முடியாது. எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது மரணத்தை அடைஞ்சவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் செத்து செத்து பிறக்க தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் மரணம் எளிதாக இருக்கும். அது எளிதில் கிட்டுவதல்ல. இதற்கு நீ சாவாது சாக வேண்டும். செத்து செத்து நீ தினமும் பிழைக்கும் உளவு தெரிய வேண்டும். உனக்கு உளவை போதிப்பதுவே பிரம்ம வித்தை. இந்த வித்தையை கற்க வேண்டும். இந்த பிரம்மதேவன் உன்னை இரட்டை பிறப்பாளனாக மாற்றுவதே எமது பிரதான வேலை என்று நமது குலதெய்வம் இந்த 7வது பிறப்பின் இரகசியத்தை பிண்டோற்பத்தி என்ற வாக்கியத்தின் மூலமாக நாம் அந்த 7ஆம் பிறப்பிலே நிலைத்து நின்று இறுதி தருவாயிலே நம் தெய்வம் அவர்களின் திருவடியை போய் சேர வேண்டும் என்ற கருத்தை உட்கொண்டு இவ்வாக்கியம் அமைந்துள்ளது. இது நேரம் இதை செவிமடுத்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். மேலும் நமது தெய்வம் அவர்கள் அளக்கும் நிஜநிதி புதுவாழ்விலை மனங்கூடி சேர்ந்து பொல்லா பிறப்பொழித்து அந்த 7ஆம் பிறப்பினை நாம் அனைவரும் பெறுவோமாக என்று கூறி அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். முத்திப்பூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுர்யுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மேயராகிய யெகோவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு ஜாதிகளின்